Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசனில் வந்துட்டு எப்படி டிசைனாக யூனிக்காக இயரிங்ஸ் வந்துட்டு ஹேண்ட்மேடாக செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நான் ரெசன் மோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே போட்டிருந்திருப்பேன். இந்த மோல்ஸ் எல்லாமே அதிலே சொல்லியிருப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மோல்டு வேணும் எங்கே வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ரெசன் மோல்ஸ் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரெசன் இயரிங்ஸ்க்காக 2 மோல்டு வந்துட்டு பேராக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்துட்டு எல்லா மோல்ட்ஸுமே அதாவது எல்லா ஷேப்ஸ்லையுமே வந்துட்டு ரெசன் நான் 2:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரெசன் வந்துட்டு நான் போர் பண்ணிக்கிறேன். எந்த டிசைன்ஸுமே மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ரெசன் போர் பண்ணுறீங்களே இதில் என்ன டிசைன் இயரிங்ஸ் இருக்குன்னு நீங்கள் கொஷின் பண்ணலாம். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம டிசைன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த மோல்டில் இருக்க ஷேப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தின்னாக இருக்கும். லைக் நமக்கு வெயிட்லெஸ் இயரிங்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு தின் லேயர் ஆஃப் ரெசன் போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு மைக்கா பவுடர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்க எல்லா டிஃப்ரெண்ட் கலர் மைக்கா பவுடர்ஸுமே எடுத்து வச்சுட்டு ஒரு ஷேப்லேயுமே ஒரு கலர் மைக்கா பவுடர் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் வந்துட்டு அந்த ப்ரௌன் கோல்டன் மாதிரி இருக்க ஷேப், அதுக்கப்புறம் வந்துட்டு டைமண்டில் பர்பிள் கலர் மைக்கா பவுடர், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மைக்கா பவுடர்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மைக்கா கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே கூட செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன கலர் மைக்கா பவுடர் வேணுமோ அந்த கலரில் வந்துட்டு நமக்கு இயரிங்ஸ் செஞ்சுக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கில் இயரிங் செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் செஞ்சுருந்த இயரிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அதை டே டு டே லைஃப்க்குமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறதுனால நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங்காக போட்டுக்கலாம். ரொம்பவே வெயிட்லெஸ், நமக்கு காதில் இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் டிசைன்ஸ் வேணால் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் டிசைன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் நார்மல் ஒன்லி கிளியர் ரெசன் மட்டும் போர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுவே ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். அதுவுமே வந்துட்டு பார்க்க நீட் அண்ட் குட்டாக இருக்குது. நான் அதுவுமே வந்துட்டு ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு நிறையா ஆர்டர்ஸ் வந்து நான் செஞ்சு டெலிவர் பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாமே வந்துட்டு ஃபோட்டோஸ் இருக்க ஆர்டர்ஸ்னால நான் வந்துட்டு யூடியூப்பில் போஸ்ட் பண்ண முடியல. அது வந்துட்டு அவங்க ப்ரைவசி இஷ்யூனால். பட் அது எல்லாமே வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சேம் பேட்டர்னில் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் டெலிவர் பண்ணியிருப்பேன். அதனால தான் ரீசெண்டாக வந்துட்டு அது எல்லாமே நான் யூடியூப்பில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் எல்லாமே வந்துட்டு இப்போது ஹேண்ட் ரிட்டன் கீ செயின்ஸ்னால் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே சேம் பேட்டர்னில் வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ மைக்கா பவுடர் வந்துட்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் நம்ம போட்டிருந்தோம்ல அது எல்லாமே வந்துட்டு இப்போ நல்லா நம்ம ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போது இதில் வந்துட்டு நம்ம டிசைன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன ஆட் ஆன்ஸ் வேணுமோ அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே இந்த ஸ்டார் சங்கி கிளிட்டர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லாட்டி நார்மல் கிளிட்டர் பவுடர் இருக்கும்ல அது ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹார்ட் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம். அண்ட் சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும், அது ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து நல்லா லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய சீக்வன்ஸ் ஆட் பண்ணலாம். ஹார்ட் சீக்வன்ஸ், இல்லை வந்துட்டு நிறையா ஃப்ரூட் ஷேப்ஸ், நிறைய ஷேப்ஸ் இருக்குது சீக்வன்ஸில். அது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கஸ்டமைஸ்டுங்கிறதுல நம்ம வந்துட்டு செய்கிறதா நமக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு இயரிங்கில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் ஆடான்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இதில் ஸ்டார் அண்ட் இன்னொரு இதில் வந்துட்டு ஹார்ட் கிளிட்டர்ஸ், அப்புறம் இன்னொரு இதில் வந்துட்டு அந்த சங்கி கிளிட்டர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மைக்கா பவுடர் எப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு சங்கி கிளிட்டர்ஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி முடிச்சுட்டு 6 hours கழிச்சு எடுத்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த கிளிட்டர்ஸ் எல்லாமே அது கூட வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் ஷைனிங்காக வேணுன்றதுக்காக இதுக்கு மேலே இப்போ ஒரு தின் லேயர் ஆஃப் ரெசன் வந்துட்டு கோட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவுமே வந்து நான் ஆல்ரெடி 2:1 ரேஷியோவில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே இந்த கோட்டிங் கொடுத்தா தான் இந்த இயரிங் பார்க்கவே நல்லா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். நீங்கள் அந்த ஹார்ட் ஷேப் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது வந்துட்டு இவ்வளோ அழகாக பல்ஜாக இருக்குன்னுட்டு. இந்த மாதிரி வியர் பண்ணும் போது தான் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவுட்டர் லேயர் கோட்டிங் கொடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே கொடுங்க. நான் வீட்டில் ஸ்பீட் அதிகமாக வச்சுருக்கதெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும். பட் வந்துட்டு பொறுமையாகவே கொடுங்க. இல்லாட்டி இது ஷேப்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால அது வந்துட்டு ஒரு ஷேப் கூட இன்னொரு ஷேப் வந்துட்டு ரெசன் மர்ஜ் ஆகிடும். இப்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே 6 hours கழிச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரெசன் நான் யூஸ் பண்ணுற ரெசன் வந்துட்டு 6 hours க்யூரிங் டைம். அதனால தான் நான் 6 hours மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசன் வந்துட்டு எவ்வளோ க்யூரிங் டைமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாமே வந்துட்டு டிமோல்டிங் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்க்கும் போதே வந்துட்டு எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஷைனிங் ஷேப்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தனித்தனியாக கட் பண்ணி
எடுத்துடலாம். மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபைனலாக லாஸ்ட் லேயர் போர் பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸஸ் ஆகி மற்ற ஷேப்ஸ் கூட வந்துட்டு மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இதனால தான் நான் வந்துட்டு உங்களை ப்ரீவியஸாகவே பொறுமையாக வந்துட்டு போர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஷேப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இதில் வந்து சாண்ட் பேப்பர், சாஃப்ட் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப்ஸில் வந்து நம்ம கட் பண்ணது தெரியாது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போது எல்லா ஷேப்ஸுமே வந்துட்டு அந்த அவுட்டரில் எக்ஸ்ட்ரா இருந்த லேயர்ஸ் எல்லாமே வந்துட்டு கட் பண்ணி எக்ஸாக்டாக நம்ம அந்த மோல்டில் என்ன ஷேப் இருந்துச்சோ அதே ஷேப்க்கு வந்துட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு பேராக அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதில் டோட்டலாக எத்தனை இயரிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 இயரிங்ஸ் இருக்குது. ஸோ ஒரே மோல்டில் அட் அ டைமில் நம்ம வந்துட்டு 15 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் வந்துட்டு செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்கவே வந்துட்டு ரொம்ப லுக்காக அழகாக இருக்க இயரிங்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக செஞ்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே இயரிங்கை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஜம்ப்ரிங்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜம்ப்ரிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேயர் வந்துட்டு தின்னாக இருக்கும். நமக்கு வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தின் ஜம்ப்ரிங் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இதில் திக் இருக்குது, அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு கொஞ்சம் இயரிங்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் ப்ரீவியஸாக செஞ்சு வச்சுருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். லைக் அந்த ட்ரைட் ஃப்ளவர்ஸ் வச்சு ரைட் சைடு இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் இப்போ காமிச்ச ஹார்ட் எல்லாமே வந்துட்டு நியூவாக செஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்துட்டு நம்ம இயரிங் ஹூக்ஸ் வந்துட்டு மாட்டிக்கலாம். நீங்கள் நார்மலாக கொக்கி கம்மல் போடுற மாதிரி அந்த இயரிங் ஹூக்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயரிங் ஹூக்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது எல்லா இயரிங்ஸ்லையுமே இந்த 2 டிஃப்ரெண்ட் இயரிங் ஹூக்ஸை வந்துட்டு அந்த ஜம்ப்ரிங்ஸ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம டைட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங்ஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். இந்த இயரிங் ஹூக்ஸ் வந்துட்டு போட்டுட்டதுக்கப்புறம் அந்த இயரிங்க்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் லுக் வந்துட்டு ஆட் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. உங்களுக்கு இதில் எந்த இயரிங் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்துட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், எதில் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுமே வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது ரிலேட்டடான வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக உங்களுக்கு ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் இந்த இயரிங்ஸில் உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இப்போவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இயரிங்ஸ் வந்துட்டு நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சஜஷன் என்ன அப்படின்றதுமே வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராம்லுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்போவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.